Hello viewers, welcome to TNPSC Shortcuts by Deepa. So இந்த வீடியோவில் பாரதியார் பற்றின ப்ரீவியஸ் கொஷினுக்கான லாஸ்ட் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோ, ஒரு வீடியோக்கு 10 கொஷின் அப்படிங்கிற விதத்தில் மொத்தமாக 40 கொஷின் வந்து முடிச்சிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து 5th வீடியோ. ஸோ இதில் வந்து ஒரு 15 கொஷின் நம்ம பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு 55 கேள்விகள் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, சரிங்க. ஸோ ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் தனியாகவே வந்து டிஎன்பிஎஸ்சி டாபிக் வைஸ் ப்ரீவியஸாக கொஷின்கிற பிளேலிஸ்ட் வந்து வச்சுருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான விஷயங்கள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சரிங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். ஸோ இதெல்லாம் அப்வியஸாக பாரதியார் பற்றி தான் பார்க்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும், இதுக்கான கொஷின்ஸை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாரதியார் வந்து சிலப்பதிகாரத்தை என்னன்னு சொல்லியிருக்காரு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, சரிங்க. அடுத்தது, யாமருந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? இந்த யாமருந்தன் வந்துட்டாலே யாரும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பாரதியார் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. யாமருந்த மொழிகளிலே, யாமறிந்த புலவரிலே, இந்த மாதிரி விஷயங்கள் கம்பனையும் சொல்லியிருக்காரு, இளங்கோவையும் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. சரிங்க. அடுத்தது, ஸோ பார்த்தீங்களா, இப்போ தான் சொன்னேன். அடுத்து, யாமருந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு சொன்னவர் யாருங்க அப்படின்னு கம்பனை புகழ்ந்து பாடினவர் யார்? பாரதியார். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது, யாமருந்த புலவரிலே கம்பனை போலுங்கிறது ஒன்ஸ் அகைன் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸாக கொஷின். ஓகேவா, சரி. யாமருந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு கம்பனை வந்து புகழ்ந்து பாடியவர் வந்து பாரதியார். சரியா, ஓகே. அடுத்தது, 5வது கேள்வி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு கூறினவர் வந்து யாருங்க? ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ராஜாஜி வீட்டில் யாரை வந்து பாரதி வந்து ராஜாஜி வீட்டில் காந்தி பாரதியை பார்த்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, இவங்க 2 பேராக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழும். ஆனால் நேருஜி நேதாஜிங்கிறது வந்து இங்கே நமக்கு கண்டிப்பாக பொருந்தவே இல்லைங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் காந்திஜி ராஜாஜியாக தான் இருக்கும். ஸோ இப்போ திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்ததுங்கிறது இவ்வளோ தூரம் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களால தான் சொல்ல முடியும். அப்போ காந்தி வந்து ராஜாஜி வீட்டுக்கு வந்தப்போ தான் பாரதியை பார்த்தாரே தவிர ரொம்ப வந்து நெருங்கி பழகினவரெலாம் கிடையாது. சரிங்களா, அப்போது தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி பாரதியை பற்றி காந்திஜிகிட்ட சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே 6வது தமிழ் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இதை பற்றி வந்து தெளிவாக சொல்லியிருக்க முடியுங்கிறது யாரை சொல்ல முடியும்? நம்ம ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ராஜாஜி. அவ்வளோதான். அடுத்து 6வது கொஷின். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னு பாடினவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல். ஓகே. அடுத்தது 7வது கொஷின். நமக்கு ஸோ அதே தான் வந்திருக்கு பாருங்கள் மறுபடியும். ஸோ ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொழில் கவிதைங்கிறது 3 தடவை வந்திருக்கு பாருங்கள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னு முழக்கமிட்டவரும் யார் தான்? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பாரதியார். அடுத்தது, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமை பொழுதும் சேராதிருத்தல் அப்படின்னு கூறியவர் வந்து யார்? பாரதியார். ஸோ ஒரே கொஷின் எத்தனை தடவை வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் மோர் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கலாமா? நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். அவ்வளோதான். அடுத்தது 9வது கேள்வி போயிடலாங்களா. பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ இதில் வந்து பொருந்தாத இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குயில் பாட்டு அப்படிங்கிறது யார் எழுதுனது? பாரதியார் எழுதுனது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 3யுமே நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டாக தானே பொருந்திருக்கு. அப்போ இது என்ன பண்ணணும்? படித்து வச்சுக்கணும். சிறுபஞ்ச மூலம் காரியாசன் எழுதுனது, ஞானரதம் பாரதியாரோடது, எழுத்துங்கிறது சீசு செல்லப்பாவோடது. அப்போது இந்த குயில் பாட்டு கண்ணதாசன் எழுதுனது கிடையாது, பாரதியார் எழுதுனது. சரிங்களா. அடுத்தது 10வது கொஷின். இன்றைக்கான 10th கொஷின். வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்னு கூறினவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதியார். என்ன சொல்லியிருக்காரு? பாரதியார் வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது, புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் யாருங்க? பாரதியார். ஸோ வெறும் ஆத்திச்சூடின்னு வந்துச்சுன்னா அது ஔவையார். புதிய ஆத்திச்சூடினா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா என்னதுங்க? நெல்லை சு முத்து. சரிங்களா. அடுத்தது 52வது கேள்வி. யவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுங்க? புதிய ஆத்திச்சூடி. அவ்வளவுதான். அடுத்து, முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்தது 14வது கேள்வி. பகைவனுக்கு கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு கருள்வாய் இவ்வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதியார். அடுத்தது
கடைசி கொஷின். ஓரூருக்கு ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர். இது வந்து சொன்னவர் யார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாரதியார். அவ்வளவு தான். ஸோ மொத்தமாக பாரதியார் பற்றின கேள்விகளில் 55 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண 40 கொஷினுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்ம தனியாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு சீரீஸும் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ரெகுலராக மார்னிங் 6 o'clock வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு திருக்குறள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எத்தனை மணிக்கு இங்கே அப்லோட் ஆகிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக மார்னிங் 10 o'clock வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கரெக்டாக மார்னிங் 6 o'clock அண்ட் மார்னிங் 10 o'clock வந்தீங்க அப்படின்னாலே இந்த 2 வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் 55 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த 55 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரிப்பீட்டடான கொஷின்ஸ்லாம் விட்டுருங்க. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணணும், பாரதியார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எழுதிட்டு பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு அந்த கொஷினை நீங்கள் பாயிண்ட்ஸாக வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். அது ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட்ஸாக நோட் டவுன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ கொஷின் ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது, சிம்பிளாக நோட் டவுன் பண்ணிக்கணும். உங்களுக்கு படித்தா உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ எதுக்காகனா திரும்ப திரும்ப வந்து ஏதாவது ஒரு வீடியோஸோ சேனல்ஸோ நீங்கள் உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கொஞ்சம் உங்களுக்கு படிக்கும்போது ஒரு ஆடட் பாயிண்ட்டாக இருக்கும். எக்ஸாமுக்கு முந்தின ஒரு 1 week or 2 weeks உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் கொஷனில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இதை நம்ம ரீட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவீங்க, ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக வந்து கிளம்பலாம். ப்ரீவியஸ் கொஷின் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ எக்ஸாமுக்கு நீங்கள் அந்தளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ பாட புத்தகத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் முட்டி மோதி படிக்கிறீங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கும் நம்ம கொடுக்கணும்னா ப்ரீவியஸ் கொஷினுக்கும் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் தானே, நம்ம அதை தானே புக்கில் படிக்கிறோங்கிறத தாண்டி என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, ட்விஸ்டடாலாம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எங்கே தெரிஞ்சுக்க முடியும், ப்ரீவியஸ் கொஷினில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. சரி, இப்போ பாரதியார் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசனுக்கான டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெகுலராக 10 கொஷினாக போகிறோம். லாஸ்ட்டில் ஏதாவது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைனல் வீடியோவில் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ பாரதிதாசனில் பார்த்திங்கன்னா ஒரு 56 கொஷின் இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு 5 நாளில் நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ 56 அப்படிங்கிறப்ப ஸோ வந்து 10 கொஷின்ஸாக வரும். லாஸ்ட் டே மட்டும் வந்து ஒரு 16 கொஷின் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம 5 days வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாரதிதாசன் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.